Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். என்ன இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்னா ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம இன்புட் அவுட்புட் தர ப்ராசஸா யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இன்புட் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ பேஸ் பண்ணி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம அந்த வேல்யூவை மாத்தி வேற ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அந்த இன்புட் பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு 2x plus 3ன்னு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நான் ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்து எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லிடுறேன். அப்போ 2 into 1 plus 3னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 into 1 வந்து 2, 2 plus 3 வந்து 5. ஒருவேளை செகண்ட் சினாரியோல x is equal to 2ன்னு சொல்லிடுறேன். அப்போ 2 into 2 plus 3 is equal to 2 into 2 னா 4 plus 3 is equal to 7. அப்போ நம்ம செகண்ட் இன்புட் வந்து x 2ஆ கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வேற கிடைக்குது, x 1ஆ கொடுக்கும்போது அவுட்புட் வேற கிடைக்குது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எவ்ரி இன்புட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கரஸ்பாண்டிங் அவுட்புட். இன்புட் வந்து x is equal to 2ஆ இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 7ன்னு கிடைக்கும். இன்புட் வந்து x is equal to 1ஆ இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 5ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ஆஸ் அ இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 2x plus 3 is equal toன்னு ஒரு வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். புரிஞ்சுதா? இந்த மாதிரி நம்ம ஒரு லீனியர் பாலினாமியல ஈக்குவேட் பண்றது தான். ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம், சரியா? சிங்கிள் வேரியபிள் இருக்க ஒரு லீனியர் பாலினாமியல கான்ஸ்டன்ட்க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா லீனியர் ஈக்குவேஷன் நம்ம அதை சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த லீனியர் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேட் பண்ற மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம 2.2 பார்த்துருப்போம். அது பார்க்கலன்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னா ஒரு லீனியர் பாலினாமியல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஈக்குவேட் பண்றது தான் வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ பேக் டு இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸ். இதுல பாருங்களேன், பாலினாமியல்ஸ் கேன் பி ஆல்சோ தாட் ஆஃப் அ இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ஒரு இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கன்சிடர் த லீனியர் பாலினாமியல். நம்ம சொன்ன மாதிரியே 2x plus 3 வந்து எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபார் எவ்ரி எக்ஸ், ஒவ்வொரு எக்ஸுக்கும் there is a corresponding value of the polynomial. என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூக்குமே வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து யூனிக்கான ஒரு வேல்யூ தரும்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க ஒரு வேல்யூ தரும்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸ் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஒரு வேல்யூ தரும், எக்ஸ் 2ஆ இருந்துச்சுன்னா வேற ஒரு வேல்யூ தரும், எக்ஸ் 3ஆ இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு வேல்யூ தரும். இப்போ வந்து எக்ஸ் 3ஆ இருந்துச்சுன்னா 2 into 3 plus 3னா 2 into 3 வந்து 6, 6 plus 3 is equal to 9. புரியுதா? 1ஆ இருந்தப்போ எக்ஸ் வந்து 1ஆ இருந்தப்போ நமக்கு வந்து 5ன்னு ஆன்சர் கிடைச்சிச்சு. எக்ஸ் 2ஆ இருந்தப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 7ன்னு கிடைச்சிச்சு. எக்ஸ் வந்து 3ஆ இருக்கும்போது நமக்கு வந்து 9ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க, சரியா? அப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்டான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஷன் 2x plus 3 வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா 2x plus 3 வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸோட ஃபங்க்ஷன் தான் வந்து 2x plus 3. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன் 2x plus 3 வந்து எக்ஸோட ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன்னா இந்த 2x plus 3ங்கிற எக்ஸ்பிரஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? இந்த எக்ஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எக்ஸ் வேல்யூ மாறுச்சுன்னா கண்டிப்பா இந்த டோட்டல் வேல்யூ மாறும், கரெக்டா? அதனாலதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னு தெரிஞ்சா உங்களுக்கு போதும். அடுத்து ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து அதாவது ஹையர் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம இதை பத்தி டீடைல்டா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு எக்ஸை பேஸ் பண்ணி இருக்கனால, எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கனால இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். அதே மாதிரி மறக்காம இந்த எக்ஸ்பிரஷன்ல அதாவது 2x plus 3ல வந்து x is equal to 4னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்ன்றத கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல நமக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் 3 பண்ணோம் இல்லையா, அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 10x minus x square. இது வந்து x2 கிடையாது, இது x square. 10x minus x squareன்னு நமக்கு எக்ஸாம்பிள் 3ல வந்து எக்ஸ்பிரஷன் ஒன்று ஆன்சரா கிடைச்சிருக்கும்.
இது வந்து என்ன சினாரியோனா ஒரு வயரை கொடுத்து அதை டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸா பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க, ஐ கார்டில் டிஸ்பிளே பண்றேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு கிடைச்ச ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்மள ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. ஒருவேளை எக்ஸ் வந்து 6 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேக்குறாங்க. இப்போ 10xனா எக்ஸோட இடத்துல 6 மைனஸ் 6 ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10 into 6 வந்து 60 மைனஸ் 6 ஸ்கொயர் வந்து 36 which is equal to 24. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எக்ஸோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா 24 சென்டிமீட்டரா இருக்கும். ஒரு நோட் கொடுத்துருக்காங்க that 2x plus 3 is a linear function. ஏன் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க? ஏன்னா ஹையஸ்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டிகிரி என்ன இஸ் ஈக்குவல் டு 1. டிகிரி 1 இருக்கனால இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன். ஆனா 10x minus x square x2ல 10x minus x square வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்து டிகிரி நமக்கு என்ன? டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. ஹையஸ்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு 2. டிகிரி வந்து 2ங்கிறனால நம்ம இதை என்னன்னு சொல்றோம்? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்றோம். இந்த வீடியோல இருக்க கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 2.2ல இருக்க கொஸ்டின்ஸ் இருக்கும். மறக்காம அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நான் பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். எண்ட் ஸ்க்ரீன்ல காட்டும் உங்களுக்கு பிளேலிஸ்ட், அதாவது வீடியோ முடியும் போது காட்டும். அப்போ நீங்க அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷன் வேணும்னா இங்க இருக்க நம்பர் வச்சு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.